முற்றிலும் மாறுபட்ட மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவால். காணத் தயாராகுங்கள். பண்டைய ஐரோப்பாவில் மட்டுமே வளர்ச்சியையும் புகழையும் பெற்றிருந்த மேஜிக் கலை கிபி 1500 1700 வரையிலான காலகட்டத்தில் தான் தன்னோட எல்லையை விரிவாக்கி உலகம் முழுவதும் பரவுச்சு. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2ங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இதுக்கு முன்னால் ஏதாவது மேஜிக் எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது இருக்கா உங்களுக்கு? இல்லை, பார்த்து இருக்கீங்க சார்? எப்பவுமே மேஜிக்கு டைரக்டா சார்? சார் டைரக்டாக உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஏதாவது ஸ்டேஜில் ஷோ பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்துருக்கீங்க. நீங்கள் மேடம் பார்த்துருக்கீங்க. ஓகே, சரி. என்ன உங்கள் பேர் சார்? என் பேர் டயஸ். என்ன பண்ணுறீங்க சார்? சாஃப்ட்வேர். ஓகே, சரி. இன்றைக்கி நான் பண்ண போகிற மேஜிக் வந்து ஒரு ஃபயர் மாதிரியான ஒரு மேஜிக், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, பணத்தை வச்சு தான் அந்த மேஜிக் நான் பண்ண போகிறேன். ஓகே, என் கையில் பர்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமா பணம் மேஜிக்? எவ்வளோ இது? எவ்வளோ ரூபா? 500. பிடிங்க, இது கையில் வைங்களேன். பயமா? இது ஃபயர் ஆகிடுமா? வேண்டாமா? சரி, ஓகே. 500 நெக்ஸ்ட் இதிலேருந்து. ஓகே, டோட்டல் எவ்வளோ இருக்கு என் கையில்? 1500. ஓகே, 1500 நான் இங்கே வச்சுருக்கேன். 1500. ஓகே, கிளியர். இது என் கையில் ஒரு 1500 ரூபாய் வச்சுருக்கேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்க. இதை நான் ஃபோல்டு பண்ணிடுறேன். எவ்வளோ ரூபாங்க இது? 1000. இது எவ்வளோ ரூபா? 500. டோட்டல் எவ்வளோ இருக்குது என் கையில்? 1500. ஓகே, இந்த 1500 சரி என்னோட கையில் வச்சு மேஜிக் பண்ணுறத விட நான் உங்கள் கையில் வச்சு இந்த மேஜிக் பண்ண போகிறேன். இது சும்மா இப்படி கையை காட்டுங்க. சும்மா சாஃப்டாக க்ளோஸ் பண்ணுங்க. ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். நார்மலாக அப்படி வச்சுங்க. டேர்ன் பண்ணி வச்சுருங்க. உங்கள் கையில் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 1500 உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். கொடுத்த மாதிரியே நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்துடணும். வேறு எதுவும் நான் கேட்க போகிறதில்ல. 1500 நீங்கள் தரணும். ஓகேவா? கொடுத்துருவீங்களா சார்? நம்பிக்கை இருக்குது. பட் உங்கள் நம்பிக்கை ஜெயிக்குதா இல்லை என்னோட மேஜிக் நம்பிக்கை ஜெயிக்குதாங்கிறது இந்த மேஜிக் முடிஞ்சுங்கன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? ரெடியா? யூ ஃபீல் எனிதிங்? ஏதாவது மாறிச்சா உங்கள் கையிலேருந்து? எதுவுமே இல்லை. அமௌண்ட் ஜாஸ்திங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா? எவ்வளோ ரூபாய் இருக்குது? 1500. சரி, நீங்கள் அமௌண்ட்டு வந்து 1500 ஜாஸ்தின்னு நீங்கள் மனசில் பட்டுச்சுன்னா அதிலிருந்து ஏதாவது ஒரு கரன்சியை நான் எடுத்துக்கிறேன் சார். அப்படியே வைங்க. சும்மா உங்கள் காட்டுறேன். ஏதாவது ஒரு கரன்சி மட்டும் நீங்கள் எடுத்துடுறேன். அதை க்ளோஸ் பண்ணிங்க. அதை மட்டும். இது எவ்வளோ எடுத்திருக்கேன்? 500. இந்த 500 வாட்ச் வெரி கிளியர். ரொம்ப ஸ்லோவாக இந்த 500 நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கையில் எவ்வளோ சார் இருக்குது? எனக்கு எவ்வளோ நீங்கள் தர வேண்டியது இருக்குது? 1500. வெரி குட். 1500 சொல்லிட்டீங்க. சொன்ன மாற்றிக்கிறீங்க. ஓகே, ரைட். 500 வாங்கிட்டேன். அது மாதிரி சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எனக்கு 1000 தரேன்னு சொல்லியிருக்கீங்க. சொன்ன மாதிரி நீங்கள் நடப்பீங்கிற எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? ரெடி. கொஞ்சம் டவுன் பண்ணி வைங்க. ஸ்டில் நீங்கள் எனக்கு எவ்வளோ தரணும் சார்? இப்போது நீங்கள் எனக்கு 1000 கொடுத்தா முடிஞ்சது. நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. அவர் எனக்கு 1000 rupees தரணும்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அவர் நடந்துக்குவாருங்கிறது எனக்கு நம்பிக்கை. ஓகேவா? அப்படியே நீங்கள் ஸ்லோவாக டேர்ன் பண்ணுங்கள் சார். 1000 rupees நீங்கள் தர வேண்டியது இருக்குது. உங்கள் கையிலிருந்து நான் 500 rupees எடுக்கிறேன். பேலன்ஸ் 500 எப்போ தரீங்க?
நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது நான் அந்த 500 கலெக்ட் பண்ணிக்கிறேன். எனிவே தேங்க்யூ வெரி மச். நாங்கள் திருவட்டியூர்லேருந்து வரோம். இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என் கையில் 1000 ரூபா நோட்டும் 500 ரூபா நோட்டும் ஃபஸ்ட்டு வச்சார். அப்புறம் அவர் வந்து ஒரு 500 ரூபா நோட்டு மட்டும் தான் எடுத்தார். என் கையில் இருந்தது 1000 ரூபா நோட்டு தான். ஆனால் எப்படி அது 500 ரூபா நோட்டை சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல. திறந்தோன்னே 500 ரூபா தான் இருந்துச்சு. கண்ணு முன்னாடியே பண்ணார். எல்லாமே ரியலாக இருக்குது, நம்பவே முடியல. சூப்பர், ஆசம். பணம் 10 செய்யுன்னு சொல்லுவாங்க. 11ஆவதா தயா கையில இருந்த பணம் மேஜிக்க செஞ்சது, பார்வையாளர்களை உற்சாகப்படுத்துச்சு. இதைத் தொடர்ந்து அடுத்ததாக நடந்த மேஜிக்கை காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு. கிபி 618 முதல் 907 வரை சீனாவை ஆட்சி செஞ்ச தங் வம்சத்தை சேர்ந்தவங்க தான் சீட்டுக்கட்டுகளை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு 11ஆம் நூற்றாண்டுல தான் சீட்டுகள் தெற்காசியா முழுவதும் பரவுச்சு. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம். ஹாய் சார். உங்க பேர்? சங்கீதா. சங்கீதா. கௌசல்யா. கௌசல்யா. புவி. புவி. கபில்ராஜ். கபில்ராஜ். ரபேஷன். ரபேஷன். ரோஹித். ரோஹித். ஓகே சார், எங்கிருந்து வரீங்க நீங்க? நான் பிரான்ஸ்லேருந்து வரேன். பிரான்ஸ். ஆமாம். பிரான்ஸ்ல ஏதாவது மேஜிக் ஷோ பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கிறேன். ஆனால் அதை விட உங்களோட ப்ரோக்ராம் கொஞ்சம் எங்களுக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது. ஓ, ஏன் சார் என்னோட ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு? ஏன்னா தமிழாக்கள் செய்கிறத பார்க்கக்குள்ள இன்னும் ரொம்ப சந்தோஷம். அதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜை இமேஜிங் பண்ணி பார்க்க முடியலை. ஓ, நம்ம ஆக்களும் நிறைய செய்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷம். ஓ, ஓகே. இன்னைக்கு பண்ணுற மேஜிக் வந்து மைண்ட் பேஸ் பண்ண மேஜிக். நாளைக்கு என்ன நடக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு மைண்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு ட்ரீமில் என்னென்னா நீங்கள் வரப்போகிறீங்க, நான் உங்ககிட்ட ஒரு மேஜிக் பண்ணணும் அப்படின்னு மனசு தோணுச்சு. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பெரிய ஜம்போ சைஸ் ஒரு கார்டு இதில் இருக்குது. இதை வந்து நீங்கள் கையில் வச்சுடுங்க. இப்படி கை வைங்க. ஜஸ்ட் க்ளோஸ் இட் டைட். ஓகே. இந்த ஷோவோட பிஃபோரில் நான் இந்த கார்டு உங்கள் கையில் இது கொடுத்துட்டேன். ஒரு பிக்சர் இருக்குது. ஓகே. இது என்னென்ன யாருக்கும் தெரியாது. ஓகே. நீங்கள் வேணால் யாருக்கும் எனக்கு தெரியும், பட் உங்கள் யாருக்கும் தெரியாது. ஓகேவா? இது ட்ரீமில் வந்தது. இது அது அப்படியே நான் வந்து இன்னைக்கு இந்த பேப்பரில் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ என் கையில் ஐ செக் திஸ் 52 கார்ட்ஸ். ஓகே. இதில் 52 கார்ட்ஸ் இருக்கு. ஓகே. இந்த 52 கார்ட்ஸ் இருக்கு. இதில் எல்லாமே டிஃப்ரெண்டான கார்ட்ஸ். யூ வாட்ச் வெரி கிளியர். ஸ்லோவாக நீங்கள் பார்க்கலாம். எதுவும் ஒரே மாதிரி கிடையாது. திஸ் ஆல் நம்பர், கலர்ஸ், ரெட் அண்ட் பிளாக். ஓகே. இதில் எல்லாமே டிஃப்ரென்ஸ். ஓகே. திஸ் பிக்சர் கார்டு, நம்பர் கார்டு எல்லாமே இதில் இருக்கு. ஓகே. ஐ சஃபில் த பேக். ஓகே. நான் இந்த மாதிரி ஒரு சஃபில். ஓகே. கார்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே கை கார்டு இங்கே வச்சுருக்கேன், இங்கே கட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் ஆகிருக்கும். டெஃபினட்டாக 100% ஆல் கார்டு மிக்ஸ். ஓகே. டைரக்ட் மிக்ஸ். கிளியர். மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடும்ல. ஓகே. நான் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சூஸ் எனி ஒன் கார்டு. ஏதாவது ஒரு கார்டு நீங்கள் எடுத்துக்கணும். எனி ஒன் கார்டு. எனக்கு காட்ட வேணாம், சீக்கிரட்டாக ஏதாவது ஒன்று பார்த்துக்கணும். ஓகே. இது பேலன்ஸ் கார்டு நீங்கள் கையில் வச்சுருக்கேன். ஓகே. இப்போது நீங்கள் ஒரு கார்டு எடுத்திருக்கீங்க. பேலன்ஸ் கார்டு உங்கள் கையில் கொடுத்துட்டேன். எனக்கு தெரியுமா என்ன கார்டு எடுத்திருப்பீங்கன்னு? எனக்கு தெரியுமா? நீங்கள் எடுப்பீங்க, இதுதான் எடுப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒரு கார்டு எடுத்து. ஆனால் நான் இந்த ப்ரோக்ராமுக்கு பிஃபோர் நான் வந்த உடனே உங்ககிட்ட ஒரு கார்டு கொடுத்துருக்கேன். இது பெரிய சைஸ் கார்டு. இன்னும் நான் அந்த கார்டை டச் பண்ண கிடையாது. பிஃபோர் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கார்டு எடுத்துருக்கீங்க. ஓகே. நீங்கள் ஒரு தடவை அந்த கார்டை காட்டிடுங்க ஆடியன்ஸ் எல்லாருக்கும். ஷோ த ஆடியன்ஸ். ஓகே. எனக்கு கூட காட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. ஓகே. நீங்கள் இந்த கார்டு எடுப்பீங்கன்னு நீங்கள் பிளான் பண்ணியாச்சு? அதாவது இல்லை, சும்மா யாருக்குமே தெரியும். ஏதோ ஒரு கார்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்க முன்னால தான் நான் கார்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்க கார்டு எல்லாமே டிஃப்ரெண்டான கார்டு. ஒரு கார்டு எடுத்தாச்சு, அது குவீன் ஸ்பேட். ஆனா இன்னைக்கு நான் மார்னிங் ஒரு ட்ரீம்ல வந்துச்சு. நான் சொன்னேன்ல, ஒரு ட்ரீம் மாதிரி உங்களை மீட் பண்ணுவேன்.
இதுதான் நடக்கும்னு சொல்லி நான் ஒரு கார்டு எடுத்து பிஃபோர் கொடுத்தாச்சு. இதை நான் எதுவும் ஐ ரோல் மை ஸ்லீவ்ஸ் வெரி ஸ்லோவாக இப்போ அந்த கார்டை நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்க ஓப்பன் பண்ணுமா இல்லை நீங்களே ஓப்பன் பண்ணுமா? நான் ஓப்பன் பண்ணி காட்டா இல்லை? ஓகே ப்ளீஸ். ஓகே நீங்கள் கார்டை அப்படி இதை டர்ன் ஓப்பன் எக்ஸாக்ட்லி. முதல்லயே நான் கொடுத்த கார்டும் இந்த கார்டும் மேட்சா இருக்கா? பார்வையாளர்கள் தேர்ந்தெடுக்க போகும் கார்டை முன்கூட்டியே அறிந்திருப்பதாக கூறும் தயா ஒரு ஜம்போ சைஸ் கார்டை அவர்களிடம் கொடுத்துவிட, அதே போன்று ஒரு கார்டையே பார்வையாளரும் தேர்ந்தெடுத்தது தயா கூறியதை நிரூபிக்கும் விதமாக இருந்தது. இது என்ன கார்டு? இது Run. என்ன பண்ணியிருக்கேன்? என்ன பண்ணியிருக்கேன்? கிழிச்சிருக்கேன். இப்போ இது நான் கிழிச்சிருக்கேன். இது என்ன ஷேப்ல கிழிச்சிருக்கேன்? Triangle. ஓகே, இப்போ இது ஓபன் பண்ணா இது ஓவல் ஷேப் வருமா இல்ல டைமண்ட் ஷேப்ல இருக்குமா? என்ன மாதிரி இருக்கும்? Diamond. டைமண்ட் ஷேப்ல இருக்கும். ஓகே, டைமண்ட் ஷேப்ல இருக்கு. எங்க போட்டது கிழிச்சது? நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் உள்ள ஹோல்ஸ் இருக்கா. இது தட்டி பாருங்க. இல்லை நோ. ஓகே, செக். ஓகே, ஓகே. பெரிய சைஸ் கார்டை கிழித்த தயா மீண்டும் அதை பழைய நிலைக்கே கொண்டு வந்து அசத்தினார். இதைத் தொடர்ந்து அடுத்ததாக நடந்த மேஜிக்கை காண காத்திருங்கள். இடைவேளைக்குப் பிறகு சீட்டு கட்டுகளை வச்சு மேஜிக்க செஞ்சு காட்ட முடியும்னு நிரூபித்தவர் 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் பிறந்தவரான கியோவன்னி கியோசெப்பி பினட்டி. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. சரி, ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் ஃபுல் உங்கள் நேட்டிவ் ஃபுல்லாக ஸ்ரீலங்கா தான். இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? இப்போ தான் வரீங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கீங்க சென்னையில்? லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் தமிழ் டிஃப்ரெண்ட். நான் பேசுறது சொல்லுங்க.
நாங்க பேசுறதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் சரியான வித்தியாசமா இருக்கு. நாங்க வந்து இங்க உங்களோட லாங்குவேஜ் பழகி தான் வெளியில போய் கதைக்க வேண்டியிருக்கு. ஓ, கதைக்க வேண்டியதா? சார், இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? புரியுது, இப்ப புரியுது. இதுக்கு முன்னால புரியலையா? இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க இந்தியாவுல இறைவாகும் போது எங்களுக்கு ஒண்ணும் விளங்கல. இப்ப கொஞ்சம் விளங்கிட்டு என்னென்ன கதைக்க வராங்க, இதைத்தான் சொல்ல வராங்கன்னு எங்களுக்கு விளங்குது. வந்து எத்தனை நாள் ஆச்சு நீங்க? நாங்க வந்து 2 வீக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸ்ல தமிழ் புரிஞ்சிட்டீங்க கிளியரா? நாங்களும் பழகிட்டோம் கதைக்க. ஓ, வெரி குட். ஓகே, சரி. ஆனா இவ்வளவு சென்னையில எல்லாம் பிடிச்சது, மேஜிக் பிடிச்சதா? ஓ, நான் பண்ண மேஜிக் அது எப்பயோ பிடிச்சது. நாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது எங்களுக்கு மேஜிக் பிடிச்சது. அது உங்களோட மேஜிக். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகே, நான் உங்களை வச்சு ஒரு மேஜிக் இன்னைக்கு பண்ண போறேன். உங்ககிட்ட இருக்கிற பொருளை வாங்கி நான் ஒரு மேஜிக் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே. அப்படின்னா எனக்கு தேவை நீங்க கையில ஏதாவது வச்சிருக்கிற பொருள். ஓகே, இப்போ நீங்க கழுத்துல ஒரு இது போட்டிருக்கீங்க, ஃபேன்சியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. குட். இது என்ன ஜுவல்ஸ் மாதிரியா? அது என்னது, பாசியா? ஓகே, பாசி, ரொம்ப நல்லா இருக்கு இது. ஓகே, அது தரீங்களா? ஓகே, இது உங்களுக்கு திருப்பி வேணுமா? கண்டிப்பா. ஓகே, சரி. எங்க வாங்குனீங்க இது? சென்னையா ஸ்ரீலங்காவா? சென்னையில தான். சரி, இதை வச்சு நான் இன்னைக்கு ஒரு மேஜிக் பண்ண போறேன். கிளியர்? இது இப்படி வைங்க, இப்படி வச்சிருங்க. ஓகே, என்னோட கையில ஒரு கிளாஸ் டம்ளர். ஓகே, இது செக் பண்ணி பாருங்க, இதுல ஏதாவது இருக்கா? வாங்கி பாருங்க. ஓகே, எம்டி. நான் ஒரு சிசர் வச்சிருக்கேன். ஓகே, இதை நீங்க கையில் வச்சு நல்லா கட் பண்ணுவீங்களா? இதை கட் பண்ண முடியுமா உங்களால? ஓகே, சரி. இப்போ இதை நீங்க தான் கட் பண்ண போறீங்க. ஓகே, ரெடி? இந்த டொயினை நீங்க கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிடுங்க, ரெண்டுமே கட் பண்ணிடுங்க. என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க நல்லா தைப்பீங்க. இதை கட் பண்ணீங்கன்னா கட் பண்ணிட்டீங்க. என்ன ஆகும் நீ?
ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாட்ச், கிளாஸ் உடைஞ்சிருக்கு. ஆனால் கிளாஸ் உடைஞ்சிருக்கு, பாசி உடையவே இல்லை. உங்ககிட்ட வாங்கின மாதிரியே இதை நான் அப்படியே திருப்பி கொடுத்துருக்கேன். ஓகே, என்னோட டம்ளரை திருப்பி தரீங்களா நீங்க? நான் உங்ககிட்ட வாங்கின பாசி கட் பண்ணேன். அப்படியா? இது அப்படியே நான் வாங்கின மாதிரி உங்ககிட்ட செக் பண்ணி பாருங்க, அப்படியே இருக்கா திரும்பியும். தன்னோட கையில இருந்த பணம் பார்வையாளரோட கைக்கும், பார்வையாளரோட கையில இருந்த பணத்தை தன்னோட கைக்கும் மாற்றி காட்டியது. பார்வையாளர்களின் செயல்களை முன்கூட்டியே தன்னால் அறிய முடியும் என்பதை காடுகளின் வழியாக நிரூபித்து காட்டியது. பல துண்டுகளாக்கப்பட்ட பாசி மாலையை மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டு வந்தது என பல மாயா ஜாலங்களை நிகழ்த்தி காட்டிய தயா மேலும் பல வியக்க வைக்கும் மேஜிக்குகளோடு உங்களை சந்திக்கப் போகிறார். காண காத்திருங்கள். அடுத்த வாரம் வரை.